வருமோ? வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. விழா காலங்கள் எல்லாம் வேலவன். நடிகர் விஷால் வந்து 4 கோடி ரூபா இருந்தாதான் சினிமா துறைக்குள்ள வாங்கன்னு சொல்லி எனக்கு சொன்னாரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பட்ஜெட்ல பண்ணி சக்சஸ் பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா? நடிகர் விஷால் வந்து 4 கோடி ரூபா இருந்தாதான் வரணும்னு சொன்னாரு. இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இங்கே வருகிற எல்லாருக்கும் வந்து வணக்கம். இந்த படம் வருவேன் உனக்காக படம் வந்து இது நாங்கள் ஆரம்பிக்கும் போது பல கனவோடு ஆரம்பித்தோம். அது இது முழுக்க ரொம்ப உறுதுணையாக இருந்தது. முதல்ல ஐயா, ஏன்னா நாங்கள் வந்து படத்துக்கு வந்து ஒரு ஃபெமிலியராக ஒருத்தர் போடணும் நடிகரை. ஏன்னா சார்கிட்ட கேள்விகளில் பதில் இருக்குது. கமர்ஷியல் ஆர்டிஸ்ட் போட்டால் தான் படம் ஓடும்னு சொன்னாங்க சில பேர். எனக்கு கமர்ஷியல்னால் என்னன்னு தெரியல. சில பேருக்கு ஜெயிச்சவங்க தான் கமர்ஷியல். அவங்க சினிமா துறையில் ஜெயித்தாங்க, இவர் நிஜத்தில் ஜெயித்தார். நிஜத்தில் இவர் தான் ஹீரோ. அதனால் வந்து இவரோட தொழிலில் வந்து அதிகமான பிஸி சூழ்நிலை காரணம் இவரால் வந்து ஒரு நிறைய பெரிய கேரக்டரை வந்து அவர் என்ன பண்ணுறேன்னா, இல்லை நீங்கள் பண்ணுங்கள், நானாக வந்து உங்களுக்காக நான் கூட இருக்கேன், அதை வருவேன் உனக்காக மாரி எங்களுக்காக வந்து அவர் ஒரு கேரக்டர் வந்து நல்ல கேரக்டர் செம்மையாக வந்தாலும் அவர் வந்த சீனில் வந்து இப்போ வர சீனில் வந்து மாசாக தான் இருப்பார். அதனால் வந்து நல்லா பண்ணி கொடுத்து போனார். அதுக்கப்புறம் வந்து என் நண்பர் பிச்சாண்டி அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர், கதாநாயகன், அது ஒரு கேரக்டர் அவர் பண்ணியிருக்க. இந்த படத்தில் யாரும் ஹீரோயின் அப்படிலாம் கிடையாது. இந்த படத்தில் வந்து கதை தான் ஹீரோ. ஏன்னா என் பொண்ணு வந்து விஸ்கா முடிச்சுட்டு இந்த படத்தை பண்ணலாம் உள்ளுக்குள்ளேயே என்ன இருந்தது சொன்னாவோ இந்த கதை நல்லா இது பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான கதை, சின்ன பட்ஜெட்டில் ஒரு அற்புதமான படத்தை பண்ணியிருக்கோம். விஷால் சார் சொல்கிறாங்க அவங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பயம். ஏன்னா எங்களை போல ஆளுங்கள்லாம் சின்ன உளி தான் வந்து மலையை பேக்கும்னு தெரியும் அவங்களுக்கு. அதனால தான் அவர் சின்ன பட்ஜெட் படத்தை பார்த்து பயப்படுறாரு, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் சின்ன பட்ஜெட்டில் எடுத்த படங்கள் நிறைய படங்கள் நல்லா போயிருக்கு. உதாரணத்துக்கு அவர் நடித்த படம் செல்லமே கூட சின்ன பட்ஜெட் படம் தான். அப்புறம் 4 நாளைக்கு முன்னே, ஒரு வாரத்துக்கு முன்னே உலகநாயகன் கமலஹாசன் சொல்லியிருக்காரு. எங்களை ஒரு தூக்கி பேசுகிறாரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு என்ன பிக் பாஸில் பேசுகிறாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, சிறு படம் தான் இன்னைக்கு பெரிய லெவலில் வந்துட்டு இருக்குனாரா, பார்க்கல, எனக்கு சொன்னாங்க, ஆனால் நான் இன்ன வரைக்கும் எனக்கு பார்க்கல. அதுக்கப்புறம் என்னன்னா, நானே சின்ன படம் தான் வந்தேன் அப்படின்னு நிறைய கமலா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 300 கோடி 400 படம் எடுக்காதுன்னு சொல்லியிருக்காரு. உண்மையாது அப்ப அப்பேற்பட்ட உலக நாயகனே வந்து சிறு படம் தான் நீ காப்பாத்திருக்கு, அதுதான் வாழ வைக்கிறது இருக்கவங்களுக்கு. உண்மையிலேயே இப்போ அவர் சொன்னதுக்கு இருக்கு அத்தனை சினிமாவில் உள்ள பெரிய பெரிய புடிச்செல்லாம் யோசிக்கணும். இப்போ விஷால் சொல்லி பாருங்க, விஷால் வந்து பேசுறதுக்காக பேசுறது, அவ்வளவுதான். ரெண்டாவது, இந்த படம் வந்து ஒரு அற்புதமான ஒரு படம். நான் வந்து சொல்ல தவிர எங்கள் ட்ரைலரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இது ஒரு 2 நிமிடம் ஒரு முன்னோட்டம் தான். அது இந்த முன்னோட்டத்திலே வந்து சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். இது வந்து எல்லாரும் காதலித்து வாழ்க்கையில் ஜெயிச்சவங்க அப்படி தான் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு பின்னாடி வந்து என்ன நடக்குது, காதலிச்சு அவங்க வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க. ஓடி போயிட்ட பிறகு அந்த குடும்பத்தில் என்னென்ன சூழ்நிலை அனுபவிக்கிறாங்க, அதனால் அந்த குடும்ப சூழ்நிலைகள், அப்புறம் வந்து அந்த ஊர் சமூகம் என்ன கஷ்டப்படும், அது மாதிரி உறவினர்கள் என்ன கஷ்டப்படுவாங்க. இப்படி ஒரு அற்புதமான ஒரு படத்தை தான் வந்து இந்த காவியமாக அமைச்சிருக்கோம். இது சிறு படம் பெரிய படமும் இல்லைங்க, எல்லாமே தேட்டரில், பெரிய தேட்டரில், எல்லா தேட்டரில் ஓட போகுது. இதில் வந்து நீங்கள் எதை வச்சு சிறு படம் பெரிய படம் சொல்கிறீங்க எனக்கு தெரியல. எல்லாருமே இந்த கதைக்கேற்ற வந்து உருவங்களை தான் நாங்கள் அமைச்சிருக்கோம். அவர் சிறு படத்தை பட்ஜெட் தான் சொல்கிறாங்க. இப்போ ரஜினி வச்சு எடுத்தா 500 கோடி வேணும், விஜய் வச்சு எடுத்தா 300-400 கோடி வேணும். அப்போ வந்து நீங்கள் சிறு பட்ஜெட் படம் தான் சொன்னது, சிறு படம் சொல்லக்கூடாது. கரெக்டுங்களா? சிறு பட்ஜெட் படம் சொல்லணும், சிறு படம் சொல்லக்கூடாது. நாங்கள் எல்லாமே பெரிய படம் தான். எங்களுக்கு பெரிய ஸ்கிரீனில் போடுற படம் எல்லாருமே பெரிய படம் தான். சின்ன திரைனா சின்ன திரை டிவியில் போடுறது, பெரிய திரைனா பெரிய திரை. ஓகேங்களா? அதுவே இதில் வந்து எல்லாம் இதுவும் பெரிய படம் தான். ஏன்னா வந்து நண்பர் தலைவர் அதாவது இந்த சிறு முதலீட்டை வந்து ஜெயிச்சு தரணும்னு சொல்லி உறுதுணையாக நிற்கிறாரு. அதே போல் புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும், அவங்களுக்கு வந்து நான் உறுதுணையாக நிற்பேன். இது போல ஒரு நல்ல மனிதர் கூட இருக்காங்க. இது போல இருக்க வரைக்கும் எங்களை போல ஆளுங்க வந்து என்னைக்குமே கீழே போக மாட்டாங்க. வேற என்ன கேட்குறீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதாவது தூரமா இருந்து என் பொண்ணு எப்பவுமே பெத்தவங்க வந்து ஒரு குழந்தைய வந்து தூக்கி பார்த்து வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுவும் நான் பெத்த பொண்ணு வந்து ஒரு படத்தை இயக்கி உங்க முன்னாடி அவர் நிற்கும் போது நான் தூரமா வந்து ரசிக்கும் போது நான் சாதிச்சிட்டேன். அவள்தான் என் கடமையை. ஒரு அப்பாவா ஒரு குழந்தைங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த கடமை நான் செஞ்சுதான் நினைக்கிறேன். முதல்ல உங்களுக்கு சொன்ன கதையை ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? ரொம்ப இது நீங்க 2 வாட்டியே பார்த்துருப்பீங்க, நான் பல வாட்டி பார்த்தேன். ரொம்ப ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது குறிப்பாகுது. இன்னொன்னு
நான் சினிமாவில் வந்து பல வருஷமா நான் போராடின்னு இருக்கேன். அது என் பொண்ணு மூலியமா வந்து திரையில வந்து என்னை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கதை உங்களுக்காக ரெடி பண்ணதா இந்த கதை டிமாண்ட் பண்ணி நீங்க அதில் நடிச்சீங்களா? இல்ல இந்த கதை வந்து பாத்தீங்கன்னா வேற ஒருத்துக்காக ரெடி பண்ணது. அதுல சந்தர்ப்ப சூழ்நிலை நான் உள்ள நுழைய வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இந்த மூவில மெயினான சாருக்கு நான் தான் பேரா பண்ணிருக்கேன், ஹீரோயினா பண்ணிருக்கேன். எல்லாரும் இந்த மூவி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சார் ரொம்ப நாள் அச்சீவ்மெண்ட் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இந்த மூவியை வந்து எடுத்திருக்காங்க. எல்லாரும் எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் படத்தை பார்த்துட்டு எல்லா ரிவ்யூஸ் நல்லபடியா கொடுங்க. அவர் ரொம்ப இது வந்து தன்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்டா எடுத்திருக்காங்க. எனக்கும் இதுல நடிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரஸ் மீட்டிங்கோட லேட்டா வரீங்களா? ஷூட்டிங் கரெக்டா சரியான டைம் போறீங்களா? நான் வந்து இப்போ ஒரு படத்துல 11 ஒரு படத்துல பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஷூட் அதை முடிச்சிட்டு இங்க வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. சாரி. அத கீழ வச்சீங்க மைக்க. சைலன்ட். மைக்க கீழ வைங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மொபைல்ல சைலன்ட் போடுங்க. நான் இங்க இருக்கேன், நான் அப்புறம் பேசுறேன். அது மைக்க கீழ வைங்க. கூப்பிடுறேங்க, இங்க நான் கலந்துட்டேன், கூப்பிடுறேன். சாரி. என்னால நான் வந்து எப்பவுமே வந்து இந்த மாதிரி இருக்கவ கிடையாது, முன்னேற்பாடா இருக்கிறவங்க தான். பட் இன்னைக்கு என்னால என்னம்மா லைட்டா இப்படி திருப்பி கீழ இருக்கு. போதும். சரியா? போலாம். ஏன் லேட்டா வந்தீங்க? அது பரவாயில்ல, சொல்லிட்டீங்க. ஆனா என்னோட ஷூட்டிங் ஸ்பாட்ல லேட் ஆயிடுச்சு. நான் அந்த மாதிரி ஆள் இல்ல, பிஃபோரா வந்துடுறவ. ஷூட்டிங் ஸ்பாட்ல அவங்களுக்கே தெரியும். என்னை கூப்பிட்டு போயிட்டு 2 நாளா. இதுல என்ன மாதிரி ரோல் பண்ணி அது சொல்லுங்க. என்ன கேரக்டர் பண்ணி அது சொல்லுங்க. நான் வந்து சாருக்கு பேரா பண்ணியிருக்கேன். சாரான ஒரு பாதிக்கப்பட்ட ஒய்ஃப். அவர் ஊர் வேலையை பார்க்க போயிடுவாங்க. நாங்க வீட்டுல வந்து அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். பட் அவர் லாஸ்டா சொல்ற கிளைமேக்ஸ்ல வந்து அவர் உதவுறாங்க ஒரு லேடிக்கு அப்படின்ற மாதிரி ஸ்டோரி வரும். நீங்க கதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்கிட்டயா? நான் இப்போ வந்து சந்திரமுகி 2ல மனோபல வடிவேல் சார் கூட பண்ணியிருக்கேன். மாவீரன் தீனா அவரோட கௌதமன் சாரோட படத்துல பண்ணியிருக்கேன் மெயின் ரோலா. அப்புறம் சாரான்ற ஒரு படத்துல மெயின் ரோல் பண்ணியிருக்கேன். இப்போ வரப்போற படங்கள்ல நான் பண்ணியிருக்கேன். ஒரு 5-6 படம் பண்ணியிருக்கேன். இவர் தான் என்ன மெயினா ஹீரோயினா போட்டிருக்காங்க. ஏக்குனர் வந்து அனு அவங்க டைரக்டர் மேடமும் இதுக்கு அவங்களும் என்ன போட்டிருக்காங்க. அவங்க தான் உங்களை செலக்ட் பண்ணாங்க. என்ன செலக்ட் பண்ணாங்க. அவங்க தான் திடீர்னு கால் வந்தது. நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு வந்த ஒர்க்கை நான் எதுவாக இருந்தாலும் கிளியரா முடிக்கணுன்ற ஒரு கான்செப்ட்ல தான் நான் அவங்க சொன்னதை வந்து நான் உடனே பண்றேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் போன பிறகு தான் தெரிஞ்சது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ரோல் கொடுத்துருக்காங்க, ஹீரோயின். அதெல்லாமே நான் அப்புறமா தான் முடிவு பண்ணுது. யார பத்தி? டைரக்டர் ரொம்ப நல்லவங்க. அவங்க என்ன சொல்றது, என்னோட ஃபேமிலி மாதிரி தான் அவங்கள பாக்குறேன். வேற எதுவும் சொல்றது, அவங்கள எனக்கு ரொம்ப க்ளோஸ். அவங்க என் ஃபேமிலி, என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி. நாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். நிறைய மேல் டைரக்டர் ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஃபீமேல் டைரக்டர் ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? என்ன டிஃபரெண்ட் இருந்துச்சு? சைலண்ட்ல போடுங்க. ரொம்ப ஒர்க்ல ஆனஸ்டா இருப்பாங்க. அந்த ஒர்க்கை எப்படியாவது ப்ரமோஷன் பண்றதுலயே தான் அவங்க மைண்ட் செட் இருக்கும். அதுலதான் ரொம்ப ஹானஸ்டா இருப்பாங்க. ஒர்க் மேலதான் அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லா இருக்கும். அதாவது நம்மளுக்குன்னு எந்த ஒரு அட்ஜஸ்டபிளும் பண்ண மாட்டாங்க. ஒர்க் இது தேவைன்னா எனக்கு இதுதான் தேவை அப்படின்றது நான் பார்த்தேன் அந்த இடத்துல. அது நமக்கு பிடிக்கலனா கூட மூவிக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்த அவங்க கிட்ட நான் பார்த்தேன். அந்த ஒர்க் எஃபிஷியன்ட் அவங்க கிட்ட நிறையவே இருக்கு. பொண்ணு எதிர்த்து அப்பா நடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டோம். அவரை நடிக்க வைக்கிறது. பொண்ணு பக்கத்துல வச்சுட்டு அப்பா வந்து ரொமான்ஸ் பண்றதுலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு. பேரன் வேற குச்சி வச்சு அடிக்கிறதுக்கு ரெடியா இருந்துட்டே இருந்தான். அதெல்லாம் தாண்டி அவர் நடிச்சிருக்காரு. அடுத்த படத்துல நாங்க வந்து அவரை வந்து தெளிவா ஃப்ரீ ஆக்கிடுவோம். ஓகே மேடம். சார் தமிழ்ச்செல்வன் சார் லாஸ்ட் ஓவர் இருக்காது. கேப்டன் மறைவுக்கு வடிவேல் வரல, அதுக்கு என்ன சார் பண்ணுவீங்க? வந்து அவருக்கு பிரச்சனையா இருக்கும்னு கருதி இருக்கலாம். வேற ஒன்றும் வரக்கூடாதுன்னு நினைச்சிருக்க மாட்டாரு. ஏன்னா கேப்டனுக்கு ரொம்ப ஒரு அவருக்கு ஆகாத அரசியல் ரீதியான மோதல் இருக்கிறது உங்களுக்கே தெரியும் பத்திரிகை துறைக்கு. சரி, அந்த மாதிரி பொது இடத்துக்கு வரும்போது அவருடைய ஆதரவாளர்கள் மத்தியில் அவர் ரொம்ப நீண்ட கியூ இருக்குது இல்லையா? பீச்சிலேருந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டருக்கு அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் தண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற இடத்துல ஒரு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவர் வந்தால் நல்லா இருக்குமான்னு நினச்சி வராமல் இருப்பார். அது என்ன சொல்றதோடைய அதெல்லாம் கிடையாது. ஒரு மனிதன் இறந்துட்டாலே முடிஞ்சு போச்சு. அது எதிரி எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் முடிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லை. நான் என்ன கூட பேட்டி கொடுத்தேன். இப்போ பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாவை திட்டாத வார்த்தையே கிடையாது. அப்படிப்பட்ட அண்ணா ஜெயிச்ச உடனே முதல் ஆசீர்வாதம் வாங்கினது பெரியார்கிட்ட. அதே அண்ணா இறந்தப்ப பெரியார் கடந்து கதறினாரு. அதே மாதிரி எம்ஜிஆர் இறந்தப்ப எம்ஜிஆர் வந்து 13 வருஷம் அவரு சாவர வரைக்கும் முதலமைச்சர் வந்தார்.
அப்போ எம்ஜிஆர் செத்தப்ப கலைஞர் வந்து முதல் ஆளாக வந்தார். அதே மாதிரி எடுத்துட்டீங்க பார்த்தீங்கன்னா பெரிய அது மாதிரி காமராஜர், அது மாதிரி ஜெயலலிதா செத்தது கலைஞர் தெரியாது, கலைஞர் செத்தது ஜெயலலிதா தெரியாது. இவங்க 2 பேரும் இதுதான் உண்மை. அதே மாதிரி விஜயகாந்த் இன்னைக்கு ஏங்க ஒன்றும் இல்லைங்க, நீ முதல்வர் அரசியல் 1000 பேர் இருந்தால் கூட அவர் ஒரு தனியாக கட்சி போனால் கூட கலைஞரும் கலைஞரும் ஜெயலலிதா இருக்கக்கூடாது சொல்லி தான் ரஜினி கமல் விஜய் வந்து அரசியலுக்கு வராமல் இருந்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு தெரியும். அதையும் மீறி வந்தாருன்னா ஆட்சி சரின்னு சொல்லி விஜயகாந்த் வந்தார். அதை மீறி இன்னைக்கு செத்துருக்காருங்கும் போது விஜயகாந்த் இன்னைக்கு வடிவேல உருவாக்குனது மெயின் விஜயகாந்த். ஏங்க எல்லாம் ஒருத்தவரை செத்ததுக்கு அப்புறம் 5000 பேர் 50,000 பேர் வந்தா கூட இவங்க போய் தலையை காட்டணும்லங்க. ஒரு சிஎம் 2 இடம் வராருங்க. இன்னைக்கு அவருக்கு வேற வேலை இல்லையா? தமிழ்நாட்டில் எத்தனையோ லட்சம் பேர் வேலை இருக்கும்போது அதை விட்டு 2 இடம் வந்து 72 குண்டு மலைக்கு நின்று போட்டு போறாரு. இவர் சென்னையில இருந்துட்டு எல்லாம் போலீஸ் பாதுகாப்பு வச்சு பணம் இல்லையா? என்னால வந்துட்டேன் விஐபி தர்ஷன் நான் போல 10 நிமிஷம் போய் பார்த்துருந்தேன் விஜயகாந்த் சார். 10 நிமிஷம் தான். தயார் பசங்க வரணும்னா டக்குன்னு 7 பேர் போன விட்டாங்க. 10 நிமிஷம். ஏன் இன்னைக்கு வடிவேல் தெரியாது, 10 போலீஸ் வச்சுக்கோ, 4 பாடி அடிச்சு கூட்டு போ. யாரு உள்ள வருவா? போலீஸ் மீறி உள்ள வந்து அடிச்சு வருவாங்களா? வடிவேல் சார் வந்து இந்த போண்டாமணி சார் இறந்தது கூட போலன்னு சொல்லி விவேக் இறந்து வரல. அப்ப யார் சாவு வரல? வடிவேல் சார் வந்து எல்லாரும் நம்ம தான் உருவாக்கணும்ல காமெடியனா. யார் சாவு வடிவேல் வரல? விவேக் அது இல்ல சொல்றேன் கேட. இதனால அண்ணன் சொல்லும் போல சேர் சொல்லும் போல எங்களுக்கு சினிமா தான் முக்கியம். இருந்தாலும் சார் இப்ப விஜயகாந்த்ங்கும் போது இன்னைக்கு சினிமா திரையுலகத்து இன்னைக்கு மிகப்பெரிய ஆளாக விஜயகாந்த் அந்த வார்த்தை நாங்கள் சொல்றோம். ஆனா இந்த படத்தை நீங்க பெரிய பெரிய லெவல்ல ப்ரொமோட் பண்ணுங்க. ஏன்னா அவருக்கு விஜய் செருப்பதி இருந்தாங்களா, என்ன காரணம் சார்? அதை பத்தி நினைக்கிறீங்க சார்? விஜய் வரதுக்குள்ள நான் 10 நிமிஷம் முன்னாடி தான் நான் போயிட்டு வெளியே வந்தேன். அதுக்கப்புறம் விஜய் சார் வந்து நான் இப்போ கவனிக்கல, நான் கார்ல வந்து அது என்னன்னா உண்மையாக சொல்லட்டுமா, இப்போ என்னமே தெளிவாக உள்ளமா அடிக்க மாட்டான். போதையில் உள்ளவ எவனா இருந்தா அதெல்லாம் ஏற்க முடியாது. என்ன காரணம், சில பேர் அந்த போதையில் 2 பேர் ஒரு கோட்டு வாங்கி கொடுத்தாலே சண்டை போடுறாங்க, ஆபாயம் கொடுத்தா வெட்டுறாங்கிறான், குத்துறான்றான், அடிக்கிறான்றான். அதனால அது விட்டுருங்க. வருவேன் நானே மட்டும் வெற்றி பெறுமாக்குங்க. நம்ம ஒரு எதிரி வந்துட்டு போனாங்க என்ன நடக்குது? அண்ணன் சொன்னதே இதுதான். இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப யாரா இருந்தாலும் சரி. இப்ப தேவர் ஜெயந்திக்கு போன எடப்பாடி தாக்கப்பட்டாரு. ஏன் தாக்கப்பட்டாரு? தேவர் பகுதியை எடப்பாடி கவுண்டர்